அண்ணா, தம்பி, என்ன படுத்துக்கிட்டே இருக்கீங்க? நான் படுத்துக்கிட்டே உலகத்தை வென்றுவேன்பா. ஏன்னா இந்த படுத்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? எம்ஜிஆர் அவர்கள் வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா. அந்த மாதிரி பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நம்ம படுத்துக்கிட்டே 50 தொகுதியில ஜெயிச்சிடலாம்ப்பா. அப்படியா? படுத்துக்கிட்டே எப்படி ஜெயிக்கிறது? எம்ஜிஆர் அன்னைக்கு குண்டாடி பட்டு பத்துக்கிட்டே ஜெயிச்சாருன்னா அனுதாப ஓட்டு இருந்தது, அவருக்கு அவர் மேல இருக்கிற பாசத்துக்கான ஓட்டு இருந்தது. படுத்துக்கிட்டே ஒருத்தரால எப்படி ஜெயிக்க முடியும்? ஏற்கனவே படுத்துதான் கிடக்குது. பாமக சித்திரை முழுநிலவு அதுல சொன்னாரு ரைட்டு. ஏற்கனவே படுத்துட்டு இருக்க மக்களை தூக்கி நிறுத்தத்துக்கு தான் அவங்களை கூப்பிடும். திருப்பியும் போய் படுக்க வச்சா எப்படிங்க நிமிந்து நிற்க முடியும்? படுத்துட்டு இருக்கிறவங்களாம் ஜெயிக்க முடியாது. யார் வேலை செய்யறாங்களோ, யார் உழைக்கிறாங்களோ, மக்களுக்கான திட்டம் யார் கொடுக்குறாங்களோ, மக்களை கருத்தில் கொண்டு யார் அரசியல்ல நிக்கிறாங்களோ, அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். சும்மா நான் படுத்துன்னு ஜெயிக்கிறேன், நின்று ஜெயிக்கிறேன், உக்காந்து ஜெயிக்கிறேன், குத்த வச்சு ஜெயிக்கிறேன்லாம் யாராலும் ஜெயிக்க முடியாது. உழைப்பு மட்டும்தான் முன்னேற்றம். அது அவருக்கு நல்லாவே தெரியும். ஐயா ராமதாஸ் ஐயா படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறதுன்றது பகல் கனவுக்காகன்றதுக்கு சமானம். நீங்க வேலை செஞ்சுதான் ஜெயிக்க முடியும். அதை நீங்க பாருங்க. இப்ப அவரு டயலாகே ஒண்ணு ஞாபகம் வருது. சொல்லு. முடியாது தம்பி, முடியாது ராஜா, நடக்காதுப்பா. அதனால பாமகவுடைய நிலைமை பார்க்கும்போது கவலைக்கிடமா தான் இருக்கு. அப்ப நீ சைட்ல போலாம், ரைட்ல போலாம், நேர்ல போலாம். இந்த ஒரு பாட்டு வருமே, காத்து மேல காத்து கீழே காத்து சைட்லன்ற மாதிரி அவர் ஒரு பாட்டு பாடுறாரு. நல்லா தானே இருந்தது அந்த பாட்டு. கூடிய விரைவில் சினிமாலே எழுதி வைக்கலாம் அந்த பாட்டை. ஓகே, அடுத்து இந்த தெர்மாக்கோல் ராஜு சொல்லக்கூடாதுப்பா. செல்லூர் ராஜு அவர் பேர். ஓ, செல்லூர் ராஜுங்களா? இல்ல, புகழ்பெற்ற பேரு தானே இங்க முன்னாடி சொல்ல. சயின்டிஸ்ட்னு சொல்லு. சரி, தமிழ்நாட்டோட சயின்டிஸ்ட். அதிமுக சயின்டிஸ்ட். அதிமுக நல்லா இருக்கு. செல்லூர் ராஜு சொல்லி இருக்கிறாரு. என்ன சொன்னாருன்னு பாத்திருப்பீங்க. ஆமா ஆமா. சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் வந்து இந்தியா போர் நடவடிக்கை எடுத்தது. ஆனா அதெல்லாம் வந்து ராணுவம் எல்லாம் ஒண்ணும் பண்ணிடலங்க. அதெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. டெக்னாலஜி தான் போய் குண்டு வெடிச்சது போட்டது. அதனால இவங்க எல்லாம் பெருமை பிரித்துக்கலாம். அப்படி சொல்லல ஏம்பா. அதாவது 10ஆம் தேதி சிஎம் வந்து பேரணி நடத்தினாரு. அது பேரணி முடிகிறப்ப அறிவிச்சிட்டாங்க அது இல்லைன்னு சொல்லிட்டு. அது சக்சஸ் ஆனது இவருக்கு வயிற்றுச்சல். ஆனா இவர் போய் நிறுத்தல. அது வந்து போய் மிஷின் தான் சண்டை போட்டுது, ராணுவ வீரர்கள் ஒன்றும் சண்டை போடல அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு பிரஸ் மீட்ல. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா ராணுவ வீரர்களும் குஞ்சலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுல இருக்க மூத்த ராணுவ வீரர்கள், ரிட்டையர் ஆனவங்க எல்லாரும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுலயும் வீரர்கள் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களும் சண்டை போட்டிருக்காங்க. ஒரு மிஷினை இயக்கிறதா இருந்தாலும் பறக்கிறதா இருந்தாலும் அவங்களால தான் முடியும். அது தெரியாம நம்ம சயின்டிஸ்ட் ராணுவ வீரர்கள் இல்ல, அது வந்து மிஷின் பண்ணுச்சுன்னா இவர் அவங்க நினைச்சாருன்னா கண்டுபிடிச்சிடலாம். ராணுவ வீரர்கள் எல்லாமே ரோபோட்டிக் சண்டை போடுறதுக்கு இவருக்கு எல்லா திறமையும் இருக்குது. யாரு? நம்ம தெர்மாக்கோல் அண்ணனுக்கு சயின்டிஸ்டுக்கு எல்லா அறிவும் இருக்கு. அதனால அவரு ஃபியூச்சர்ல சொல்றாரு போல இருக்குது. அதனால நிறைய பேர் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும்ட்டு. அதெல்லாம் வேணாம். அவருக்கு தெரிஞ்ச அரசியல், அவருக்கு தெரிஞ்ச அறிவியலை அவர் சொல்றாரு. அதனால இது வந்து நம்ம தண்ணியில எப்படி தெர்மாக்கோலை பறக்க விட்டாரு காவிரி ஆத்துல. காவிரி ஆத்துல அது ஆமா வைகை ஆத்துல எப்படி தெர்மாக்கோலை பறக்க விட்டாரோ அதே மாதிரி இந்த வார்த்தையும் பறக்க விட்டுருக்காரு. எப்பவும் போல அவரை மன்னிச்சு போலாம். ஆனா நம்ம பால்கோவா வந்து இப்ப புதுசு அவதாரம் எடுத்திருக்காரு போல இருக்கு. அப்படியா? ஆமா. யார் பால்கோவா? அதான் குஜிட்டிக். அது பேர் என்ன? குஜிட்டிக் மன்னன் பால்கோவா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த வாட்டி நான் நின்னா தனியாவே எனக்கு ஒரு தொகுதியை இது கொடுத்துருங்க சிவகங்கைய. நான் தனிச்சு பயங்கரமா ஒரு என்ன சொல்றது எதிராளிகளை டெபாசிட்டி அடங்குற அளவுக்கு நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஆளுகளை வச்சுன்னு நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 1000 பேரை கூட்டின்னு போய் அடிச்சுட்டு வருவேன்றாரு. ஒருத்தர் வந்து அங்க 1000 பேரே தேவை கிடையாது, மிஷின் தான் சண்டை போட்டதுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி அறிவு ஜீவிகளும் இருக்கிற அதிமுக வந்து பயங்கரமா வெற்றி பெறும் அப்படின்றதுல பார்த்தாலே தெரியுது. ஆனா அறிவுகளின் கூடாரமா இருக்கக்கூடிய அதிமுகவை நிலைமை பார்க்கும்போது கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. ஆனா எதான் இப்படி இருந்து கூட்டணி வச்சிருக்கீங்களேடா போயும் பாஜக கூட நினைச்சாலும், ஆனா இந்த நேரத்துல நம்ம ஒண்ணு பாராட்டி தான் ஆகணும். என்னதான் கொள்கை முரண்பாடு இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்த அந்த நிலைப்பாடுகள், இந்திய அரசு கூட அவர் நின்று துணை நின்று, அதுவும் ஒரு பேரணி போயிட்டு இந்தியாவே திரும்பி பாக்குற மாதிரி பண்ணதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து
நம்ம நாடு ஒற்றுமையா தான் இருக்குதுன்றத மீண்டும் காட்டுறாரு. நிச்சயமா. அதுக்கு அடுத்ததா பலாப்பழம் மன்னன் நம்ம ஓபிஎஸ் அவர் சொல்லி இருக்கிறாரு, விஜய் அவர்கள் வந்து ஒரு வலிமையா வந்துட்டு இருக்காரு. என்னது இது, எங்கேயோ தாவறாரு. சரி, இலைதான் இடம் கொடுக்கல, பழம் தான் ஒண்ணும் பண்ண முடியல. சரி, போற போக்குல தாவேக்காவது ஏதோ பண்ணணும்னு யோசிக்கிறாரா நான் தெரியல. அப்படி இல்லையே. ஆனா நீங்க ஏடிஎம்கேக்கு வந்து சேரணும்னு நீங்க வந்து ரொம்ப சொல்லியிருந்தீங்க. அதனால நயினா நாகேந்திர அண்ணனும் என்ன சொன்னாரு, அவரு எப்பவும் போல அவர் ஒரு வாரமா இருப்பாரு, எப்பவும் போல அவர் இருப்பாரு, எங்க கூட்டணியில அவர் இருப்பாருன்னு அவரும் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் சொன்னாங்க. இருந்தாலும் இங்க இருந்துக்கினே வந்து அந்த சைட்ல ஒரு துண்டு போட்டு அவர் நல்லபடியா கட்சியை வளர்க்குறாரு. நீங்களும் சொல்றீங்க, உங்க பையன் அடிக்கடி ரவீந்திரநாத் அவர்களும் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா எப்படியா இருந்தாலும் டக்கு நாங்க தாவிங்கன்ற மாதிரியே தோணுது. ஒருவேளை அதுக்குனாலதான் தாவே பேர் வச்சாங்களோ. சூப்பரா தாவறீங்க, ஆனா அகல கால் வச்சா அண்டர்வேர் கிழியுங்க. 2 சைடும் துண்டு போட்டு உக்காந்தீங்கன்னா அப்புறம் 2 இடத்துல ஆள் வந்துருவாங்கண்ணா. கொஞ்சம் பார்த்து நீங்க வந்து யாரையும் எதிர்த்து அரசியல் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி காலில் ஊர்ந்து போய் அரசியல் பண்ண மாட்டீங்க. அப்படியே போய் கட்டி பூச்சி அரசியல் பண்றவரு, பாலிசா போறவரு. அதனால ஒரு இடத்துல கரெக்டா சீட்டை போட்டு உக்காந்தீங்கன்னா இன்னொரு இடம் வானான்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்க தமிழிசை அக்காவும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தாவேக்கா பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சிடிஆர் நிர்மல்குமார் தான் சொன்னாரு. ஆனா அந்த தலைவர் விஜய் சொல்லலையே, அதனால கூட்டணி வரும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க எப்பவுமே அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க சொல்லி முடிக்கிறப்போ ஒன்று சொல்லுவாங்க, தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேளை விஜய்க்கு அது மாதிரி எதனா ஒரு ஆசை இருந்ததுன்னா அவரை இழுத்துக்கிட்டு இதை தள்ளி விட்டுடலாம், ஏன்னா இந்த மாதிரி அறிவுஜீவிகள் நிறைய இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. பட் விஜய் சாரோட நிலைப்பாட்டுல முதல்ல வந்து பாசிசம் எதிர்ப்பு தான் சொல்றாரு. அதனால வர்றதுக்கு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாமா, உயிரை இழந்தோம் உணர்வையும் இழந்தோம், அப்புறம் எதை இழக்கலாம். ஆனா மாநாடு பாத்தியாப்பா, சூப்பரா போச்சுப்பா. சீமான் அவர்களை பார்க்கும்போது பரிதாபமா தான் இருக்கு. அண்ணனை பார்த்து பரிதாபமா இருக்கா. அவர் என்ன மாதிரி ஆளு, எங்கிருந்து வர்றாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்துக்கிறாரு, பரிதாபமா இருக்கா. 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமின்னாங்க. பட்டதெல்லாம் தோல்வியா சீமான் இருக்கும்போது என்னடா சொல்றது அப்படின்னு இருக்கும்போது அதிமுகவோடும் கூட்டணி இல்ல, திமுகவோடும் கூட்டணி இல்ல, காங்கிரஸோடும் கூட்டணி இல்ல, பாஜகவோடும் கூட்டணி. அவர் எப்பவுமே தனிச்சுதானப்பா நிப்பாரு, அதுதானே அவரோட பலம். ஏப்பா நீ ஓட்டுக்காக அவர் நிக்கிறாரு நினைக்கிறியா? மீட்டிங் நடத்தினாங்க, ஒரு சின்ன தம்பி என்ன பண்ணா, உண்டியல்ல வந்து பார்கோடு ஒட்டி. அதுதானே அரசியல். எங்களுக்கு திரள் நிதியே போதும், மத்த நிதிலாம் வேணாம், மத்த உதய நிதி அந்த நிதிலாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு திரள் நிதியே போதும் சொல்லிட்டு அண்ணன் தனிச்சு நிக்கிறா போல. ஆக மொத்தத்துல நாம் தமிழர் ஓட்டுக்காக இல்ல, நோட்டுக்காக தான் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் நிக்கிறாரு. பட் கொள்கை பிடிப்போட இதே மாதிரி இருந்தாருன்னா பரவாயில்ல. ஆனா கடைசி டைம்ல நாங்க ஜெயிச்சாகணும், எனக்கு துணை முதல்வர் தராங்க, திருப்பியும் அந்தர் பெல்ட்டி அடிச்சு கூட்டணி வைக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கருத்து கணிப்பு அவரு கடைசி டைம்ல போயிட்டு ஜாயின் பண்ணாலும் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சூர்யாலாம் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, அரசியல் விமர்சகர்கள். ஸோ அது வந்து ஒரு 50% ஓகே ஆகிற மாதிரி தான் இருக்கு. அது நம்ம கொஞ்சம் அவர் நிலைப்பாடு மாறுமா மாறாதான்றது போக தான் தெரியும். நிச்சயமா ஓடி ஓடி அலைஞ்ச ஆட்டுக்குட்டி ஒரு வழியா உறக்கத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்ல முடியும். அண்ணாமலை அவர்கள் வந்து இப்பதான் சொல்றாரு, நான் இப்பதையும் நிம்மதியா இருக்கிறேன். இப்போ நான் நிம்மதியா இருக்கிறேன்னு யாரு? அண்ணாமலை சொல்றாரு. நான் சத்தியமா சொல்றேன்னா, உன்னால தமிழ்நாடு இப்பதான் நிம்மதியா இருக்குதுன்னு சொல்லணும். ஏன் தெரியுமா? இந்த அந்த விளையாட்டுலாம் காட்டுவார் பாரு. அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணே, அண்ணா சரிங்க ஆனா அவங்கள வந்து பேசுறதுக்கு உரிமையே இல்லைண்ணா. நான் 10 ரூபா கொடுத்துறேண்ணே, ஆனா 20 ரூபா கொடுத்துருண்ணே, ஆனா 1000 ரூபா கொடுக்குறேண்ணே. அப்படியெல்லாம் பத்திரிகையாளர் அசிங்கப்படுத்துறது, இந்த பல்லு படாம பேசணும்னு சொல்லி அசிங்கமான வார்த்தைகளை பத்திரிகையாளர்களை விமர்சிக்கிறது, அதெல்லாம் கூட விடுனே, அது ஓகே. இந்த 20,000 புக்கு படிச்சேன் அப்படின்றது, இதுக்கப்புறம் என் செருப்பே போட மாட்டேன் அப்படின்றது, அது கூட இல்ல. உங்களை போய் எதிர்த்தம்பறான்ட்டு சாட்டையிலே வேற அடிச்சுக்கிறது, இந்த கோமாளித்தனமான விஷயங்கள்லாம் பார்க்க
டீசென்டான ஒரு அரசியல் போறதுனால நீங்க அமைதியா இருக்கிறது எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்க கோயில் போறீங்களாமே, ரொம்ப சந்தோஷம் தான். ஆடு மேய்க்கிறீங்க, மாடு மேய்க்கிறீங்க, நீங்க மிச்சம் விட்ட புக்கெல்லாம் படிக்கணும்ன்றீங்களாமே, கொஞ்சம் படிங்க, நாங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருப்போங்க. இங்க தமிழ்நாட்டுல இருந்த தலைவர் தான் தற்கொலையா ஆயிட்டாருன்னா, ஐயோ ஏதோ தடம் பிறந்து போயிட்டாருன்னா, மாநில தலைவர் பாஜக தலைவர் மோடி அவர்கள், மாநில தலைவர், மத்திய தலைவர், சரி ரைட், ஏதோ ஒரு தலைவர், அவருமே இந்த போரை நிறுத்தினது நாங்க தான் அப்படின்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க இருந்தாலும், இப்ப ட்ரம்ப் தான்ப்பா இந்தியாவே சுண்டு விரல்ல கட்டி ஆள். ஆமா ஆமா, அதை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. நிறைய இது உள்நாட்டுல பேசுறவங்கள பத்தி தப்பா பேசுறதுலாம் தப்பு இல்ல. பட் வெளிநாட்டுல இருக்கவங்களாம் வந்து இந்த போரை உருவாக்கணும் நான் தான், அதை முடிச்சு வச்சுதான் நான் தான்ன்ற மாதிரி அவர் மாதிரி தட்டிக்கிறாரு. நம்மளுக்கு என்ன விஷயம்னா, இப்போ இந்தியாவுக்குள்ள வந்து அதானியோ அம்பானியோ நம்மளுக்கு சீஃப் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் அந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது பிரைம் மினிஸ்டரு அந்த இவங்க எல்லாம் குடியரசுத் தலைவர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்தியாவை தாண்டி நம்ம பார்த்தோம்னா நம்மளை கட்டுப்படுத்துறது நம்ம ட்ரம்ப்பா இருக்கிறாரு. அப்ப இவங்களுக்கு என்னதான் வேலைன்ற மாதிரி தோணுது. காரணம் என்னன்னா, ஒரு இதே சோனியா காந்தி, சாரி நிறைய எடிட் தேவைப்படும் நினைக்கிறேன், இதே இவங்க இருந்தாங்களா இந்திரா காந்தி அம்மா, அவங்க பீரியட்ல பார்த்தோன்னா அவங்க போல்டா முடிவு எடுத்தாங்க. அப்போ வந்து பிடல் கேஸ்ட்ரோலாம் வந்தாரு. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க விஷயத்துல மத்தவங்க வந்து தலையிடக்கூடாது. இது வந்து என் வீடுனா என் வீட்டுக்கு நான் தான் என் குடும்ப தலைவர், இன்னொருத்தன் சொல்லி அவனா என் வீட்டுக்கு குடும்ப தலைவர் இல்ல, நான் வீட்டுக்கு நான் தான். அதனால நாங்க அந்த முடிவு எடுக்கிறத நீ அந்த 3ஆம் மனுஷன் வந்து மத்தியசம் பண்ற அப்படின்னு கேட்பாங்கல்ல. இவருக்கு ட்ரம்ப் கூட ஏய் சண்டை போடாது நிறுத்திங்கப்பா அப்படின்னு ஒரு நம்மளையும் பாகிஸ்தானையும் ஒரு அடிமைத்தனம் மாதிரி ஒரு ஸ்பீட்ல பண்ணியிருந்தாரு. அவரை கூட விட்டுருலாம். அவர் பையன் சொல்றாரு, சின்ன பசங்களா வாய மூடுங்கடா, நீங்க எஜுகேட்டடு கிடையாது, நாங்க சொல்றதான் நீங்க கேட்கணும்ன்றப்போ ஆடு நனையலாம், ஆடு புடுகையா நனையுதுன்ற மாதிரி இவ கேள்வி கேட்டா கூட சரி பரவாயில்ல ஐநா சபை அது இதுன்னு அவன் புள்ள நம்மளை கலாய்க்கிறானா, அப்போ நம்ம எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு போய் நிக்கிறோம். அமெரிக்கா டாலருக்கு மதிப்புக்கு இந்தியா டாலர் $1 எத்தனை வந்துருவோம், அந்த அளவுக்கு எத்தனை வருவானு. பட் நம்ம மானம் போச்சேன், புரியுதா? நிச்சயமா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மோடி அவர்களை பார்க்கும்போது ஐயோ பாவம் ஐயோ பாவம் அப்படிதான் இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாடு அரசியல்ல இந்த பாமக விசிக கூட்டணி அமைய போகுது. இது அமைஞ்சிச்சுன்னா 2026 ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிடும். ஆனா அதுக்கு ஒருபோதும் நான் அடிபணிய மாட்டேன்னு திருமாவர்கள் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த பாமக கூட்டத்துல ஒரு பையன் பாவம் என்ன பண்ணாரு ஏதோ தெரியாம ஒரு தள்ள கச்சு கட்டியிருந்தாரு. அவர் பேசின பேச்சுக்கள் வந்து ரொம்ப, ஆனா அதுதான் சொல்றேன், ஒரு தலைவர் இப்போ விசிகால நீங்க பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து நான் வந்து அவரோட துதி பாடல, அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த சமுதாயம் நல்லா வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். நிச்சயமா. அது இல்லாம நிறைய அட்வொகேட்ஸ் ஆயிட்டாங்க. திருமாவளவன் ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருந்து எல்லாருமே ஸ்கார்பியோ கார் வரைக்கும் வாங்கி வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தரும் கார்ல போக ஆரம்பிச்சு. ராமதாஸ் அவரும் சொன்னாரு இல்ல, 100 கார் வரணும்னு ஆசைப்பட்டேன், இப்ப வந்திருக்கு, அதுக்கு நான் தான் காரணம். அப்படி நம்மளுக்கு தெரியலப்பா. நம்ம பாக்குற எல்லா இடத்துலயும் வந்து விசிகா கார் போகுதுன்னா அதுக்கு காரணம் தனிப்பட்ட ஒரு மனிதன் வந்து தன் சமுதாயத்தை வந்து உயர்த்தி பிடிக்கணும்னு கொள்கை பிடிப்போட ரொம்ப போராடி அந்த சமுதாயத்தை தூக்கிட்டு வந்ததுக்கு உண்மையான காரணம். ஆனா அதே சமுதாயத்துல இன்னொரு சமுதாயத்துல இன்னொரு தம்பி பேசுறப்போ நாங்க அச்சு விட்டுருவேன், அவன்லாம் ஒரு ஆளா, அவனை பத்தி பேசணும், அவன்லாம் ஒரு ஆளா, இவனா ஒரு ஆளானா அதுக்கு இதுவே தலைவர்கள் கண்டனம் தெரியும். தம்பி அப்படி பேசக்கூடாது, நீ படிக்கணும், நீ என்ன படிக்கிற, நீ படிச்சது இதுவா பண்ணணும். அதுவும் நம்ம சமுதாயத்துல போலீஸ்காரங்க வரணும், அட்வொகேட்ஸ் வரணும், டாக்டர்ஸ் ஆகணும். நீங்களாம் இந்த மாதிரி சமுதாயத்துல பெருசா வந்தாதான் நம்ம ஜாதிக்கு பெருமை. அதுதான் வந்து நம்ம ஆண்ட ஜாதின்னு நம்ம தோல் நிமித்திக்கலாம். இனிமேல் நம்ம ஆளணும்னாலும் நம்ம வந்து அதிகார வர்க்கத்தை கைப்பற்றணும், அதுக்கு நீங்க படிக்கணும்னு சொல்லணும். இன்னும் வந்து நான் கத்தியை எடுத்திருப்பேன், நான் சண்டை போடுவேன், அது வந்து அந்த மாதிரி ஒரு மனநிலையில தன்னோட இளைஞர்களை வழி நடத்தக்கூடாது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த தம்பிக்கும் வருத்தம் தெரிஞ்சிச்சுன்னா, தம்பி அது மாதிரிலாம் பேசக்கூடாது, உன்னோட அப்பாவை பேசுறதுக்கு உனக்கு உரிமை இருக்குப்பா, பக்கத்து வீட்டு அப்பாவை பத்தியோ அசிங்கமா ஒருமையில பேசுறத பத்தியோ உனக்கு உரிமை இல்லை. அந்த ஒரு டீசென்டான ஒரு அரசியலை கத்துக்க, நல்லா படிச்சு பெரியாளா வா. இன்னைக்கு பெரியாளா இருக்கிற எல்லாருமே சிறைக்கு சென்றவங்க தான். அந்த வகையில சிறை உன்னை
புது மனிதனாக வெளியே எடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நிச்சயமான திமுக ஒரு நூல் வெளியீட்டு விழா நடத்தினாங்க. ஆமா ஆமா, மத யானை அப்படின்னு. இந்தியாவில இருக்க எல்லாரும் சும்மா என்னடா இது இப்படி பண்றீங்களே அப்படின்னு கலாச்சாரங்களே. இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பாகவும் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பாகவும் அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு பெரிய பிம்பமா வளர்ந்துருக்கிறாருன்றத பார்க்க முடியும். சும்மா சொல்ல முடியாதுப்பா. அதாவது ஆதி காலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுன்னு. ஆனா இது டிஜிட்டல் இந்தியா. இப்ப குட்டி வந்து 160 அடி பாயுது. தாத்தா அன்பில் தர்மலிங்கம் அவர் பாஞ்ச, அதுக்கப்புறம் அவங்க அப்பா இவர் இருக்காரு, அவரு என்ன சொல்றது அண்ணா அவரு பாஞ்சு, இப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணா வந்து இந்த அளவுக்கு பாயிறாருன்னா பெரிய விஷயம்தான். அதாவது அது அந்த தொன்று தொட்டு வர்றது, அது மட்டும் இல்லாம சுயமரியாதையை பத்தி தெரிஞ்சுக்கிறது, தன்னோட அரசியல் கோட்பாடுகளை பத்தி இன்னைக்கு தெளிவான அரசியல் பண்ணி ஒழுங்கா ஒரு இது அமைச்சர் இருக்கிறாருன்னா இந்தியாலேயே அது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்பர் 1 அமைச்சர் வந்து அண்ணன் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் தான்ன்றத நான் இந்த தருணத்துல சொல்லணும். நிச்சயமா. ஏன்னா டெய்லி பாக்குறாங்க ஜனங்க, 100% மக்களுக்கு பசங்க பாஸ் ஆகுறாங்க. சர்டிபிகேட் தரலையா, இதுக்கு அனுப்புங்க, உடனே நான் சர்டிபிகேட் வாங்கி தரேன். எல்லா விஷயத்துல அதுல சாக்ரிஃபைஸே பண்றது கிடையாது. நல்ல மத யானை விஷயத்துல பண்ணி ஒரு அங்குசம் கொடுத்து மதம் முடிச்சு யானைகள் வரதான் செய்யும். அந்த யானைகளை எங்க முதல்வர் அந்த அங்குசத்தை வச்சு குத்தி அந்த மதத்தை அடைச்சி, மத அரசியலை அடிச்சு உடைச்சி, அந்த மத கல்வி கொள்கை திட்டத்தை உடைச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான சமத்துவ கல்வியை கொடுப்பாரு அப்படின்றத அவர் நிலைநாட்டிருக்காரு. நிச்சயமா. அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து அந்த சட்டமன்றத்துல பேசுற உரையை நாம நிச்சயமா கவனிச்சு பார்க்கணும். 1/2 மணி நேரம்னாலும் கையில ஒரு பேப்பர் இல்லாம பேசுற மனுஷன் என்னயா இது? ஒரு ஆசிரியருக்கு தகுதியான ஒரு இடத்துலதான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து முதலமைச்சர் வச்சிருக்கிறாருன்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த ஒன்றிய அமைச்சர்கள்லாம் சிலர் வந்து மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதி தருவேன்னு முட்டாள்தனமா பேசுறதா இருக்கட்டும், நான் வெங்காயம் சாப்பிடுறது இல்லை அப்படின்னு, வெங்காயம் சாப்பிடுறது இல்லை, வெள்ளை பூண்டு சாப்பிடுறது இல்லைன்னு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குழந்தைய 10 மாசம் முழுகாம இருந்து பெத்த தாய்க்கு தான் அது வலி என்னன்னு தெரியும், அந்த உணர்வு இருக்கும். நீ போயிட்டு இன்னொருத்தவங்க பெற்றிருக்க வந்து நீ குழந்தை தீர்ந்து வந்துட்டா அந்த வலி உனக்கு தெரியாது. அந்த மாதிரி அரசியல்ல நின்று நீ ஜெயிச்சு நீங்க போனீங்கன்னா அந்த வலி என்ன மக்களுக்கு செய்யணும்னு தோணும். 10 பேர் சேர்ந்த ராஜ்யசபா எம்பியா ஏதோ ஒண்ணு கொடுத்து உங்களுக்கு அமைச்சராகிட்டா அந்த வலி உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் பூண்டு சாப்பிட மாட்டேன், வெங்காயம் சாப்பிட மாட்டேன்றதுனால நீங்க சொல்றீங்க. ஏழை வீட்டுல இருந்து பாருங்க, அந்த பழுதுல அந்த வெங்காயம் சாப்பிட்றப்பதான் அவங்களுக்கு அந்த எனர்ஜியே கிடைக்குது. அந்த பழுது சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிதி விஷயத்துல இன்னும் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் செய்வீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நிச்சயமா. தமிழ்நாடு அரசியல எல்லாரும் பார்க்கும்போது என்னடா எப்பா அப்படின்னு பார்த்தாலும் தமிழ்நாடு மக்கள் வந்து முதலமைச்சர் அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க. சோ அடுத்து என்னன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றிங்க.